ஆகாஷ் வேகமாக புவனாவை நோக்கி நெருங்கி வந்தான். அவனது முகத்தில் தெரிந்த கோபத்தை பார்த்த நொடி புவனாவின் இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. நான் உன்னை ரூமில் தானே இருக்க சொன்னேன், எதுக்காக வெளியே வந்த என்று பற்களை கடித்தபடி கேட்டான் ஆகாஷ். அவளோ பயத்தில் எதுவும் பேச முடியாமல் நின்றாள். என்னை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வெளியே வந்தியா? வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சா என்று இன்னும் ஆக்ரோஷமாக கேட்டான். உடனே ஆகாஷின் தந்தை அன்பு செல்வன் அவனது கோபத்தை புரிந்து கொண்டு இடையில் பேசினார். டேய், நான் தாண்டா இங்கே இருந்த டியூட்டி நர்ஸ்கிட்ட டாக்டரையோ நர்ஸையோ கூட்டிகிட்டு வர சொன்னேன். அந்த பொண்ணு புதுசாக வந்திருக்கு, அதான் இவளை நர்ஸுன்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்துட்டா. இதில் என்னடா தப்பு? ஆனால் ஆகாஷின் கோபமோ குறையவே இல்லை. அப்பா, நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதுங்க என்றான் கடுமையாக. அவகிட்ட வெளியே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு தெரியாது, ஆனால் இவளுக்கு தெரியும் இல்லை இவ நர்ஸு இல்லைன்னு. யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்துடணுமா? டேய், நான் தாண்டா என்று அன்பு செல்வன் மீண்டும் பேச முயன்றார். ஆனால் அவருக்கு திடீரென்று இருமல் அதிகரித்தது. அதை பார்த்தவுடனேயே ஆகாஷ் பதற்றமடைந்தான். அப்பா, உங்களுக்கு ரொம்ப பேசக்கூடாதுன்னு தெரியும்ல என்று சொல்லியவன் வேகமாக அவருக்கான மருந்தை எடுத்து செலுத்த ஆரம்பித்தான். ஹேய், நீ வெளியே போ, ரூமில் போயிரு என்று புவனாவை நோக்கி கட்டளையிட்டான். புவனா பயந்தபடியே வெளியே வந்தாள். ஆனால் முழுவதுமாக அங்கிருந்து அவளால் செல்ல முடியவில்லை. ஏனோ அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. அதனால் கதவின் அருகே மெதுவாக நின்று கொண்டாள். உள்ளே, அப்பா, கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா உங்களுக்கு என்று ஆகாஷ் கடுப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். யாருன்னே தெரியாம என்னை பற்றின விஷயத்த இப்படியா பேசுவீங்க? அன்பு செல்வன் அவனை அமைதியாக பார்த்தார். ஆகாஷோ இன்னும் ஆதங்கத்தோடு பேசிக்கொண்டே இருந்தான். ஏற்கனவே அவள் லேபில் வச்சு என்னோட முகத்தை பார்த்துட்டா. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அவளை வெளியே விட முடியாமல் கூடவே வச்சு சுற்றிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் வேற நான் பொண்ணுங்களை கடத்துறேன்னு அவகிட்ட சொல்லிட்டீங்க. அவன் குரலில் முதல் முறையாக ஒரு பதட்டம் இருந்தது. அவ என்னை ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்பா. நீங்கள் இப்படி பேசுனா இனி அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? வாசலருகே நின்றிருந்த புவனாவோ அதை கேட்டு மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அன்பு செல்வன் மெதுவாக சிரித்தார். ஏண்டா, ஏதோ ஒரு பொண்ணு உன்னை பற்றி தப்பாக நினச்சா உனக்கு என்ன கவலை? நீ தான் எப்போவுமே மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படவே மாட்டியே. அந்த கேள்வியில் ஆகாஷ் ஒரு நொடி அமைதியானான். ஆனால் அடுத்த நொடியே மீண்டும் கடினமான குரலில் பேசினான். அப்பா, நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. இனிமே அவளை வெளியே விட்டா எனக்கு ஆபத்து வந்துடாதா? அவள் யார்கிட்டையாவது போய் ஏதாவது சொன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? உடனே அன்பு செல்வன் சிரித்தபடி, அப்போ அவளை உன் கூடவே வச்சிருக்க வேண்டியது தானே? ஆகாஷ் அதிருப்தியாக அவரை பார்த்தான். அது எப்படிப்பா முடியும்? ஏதோ ஒரு பொண்ணை நான் எப்படி கூடவே வச்சிருக்க முடியும்? ஏன் முடியாது என்று அன்பு செல்வன் சாதாரணமாக கேட்டார். நீங்கள் எதையோ மனசில் வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லுங்க என்று அவன் சொல்ல, அவளை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக கூடவே வச்சிக்கோ. அந்த வார்த்தையை கேட்ட நொடி ஆகாஷின் முகமே மாறிவிட்டது. அப்பா என்று கடுப்பாக அழுத்தி கூறினான். ஏற்கனவே ஒரு பொண்ணு பொண்டாட்டிங்க பேரில் என்னை பாடா படுத்தினதெல்லாம் போதாதா? நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் இன்னும் மறக்கல்லப்பா. இன்னொருத்தியா அதே இடத்துல வைக்க என்னால் முடியாது. அவன் கண்களில் அந்த நொடி வலி தெளிவாக தெரிந்தது. இன்னொரு தடவை என்னோட கல்யாணத்தை பற்றி பேசாதுங்க என்றான் இறுக்கமான குரலில். ஏற்கனவே பேஷண்டாக பெட்டில் படுத்திருக்கிறதுனால இத்தோடு விடுறேன். உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் என்னோட கல்யாணத்தை பற்றி பேசாதுங்கன்னு. இதுக்கு மேலேயும் என்னை கல்யாணம் பண்ணிக்க கம்பல் பண்ணால் நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது என்று ஆக்ரோஷமாக சொல்லிவிட்டு ஆகாஷ் கோபமாக அந்த அறையை விட்டு வெளியேற முயன்றான். அவன் வருகிறான் என்று தெரிந்தவுடன் புவனா வேகமாக ஆகாஷின் அறைக்குள் நுழைந்து அப்படியே சுவரில் சாய்ந்து நின்றாள். அவளின் இதயம் இன்னும் வேகமாக துடித்து கொண்டே இருந்தது. இவை பொண்ணுங்களை கடத்துறவனா? அந்த ஒரு உண்மையை அவளால் இன்னும் முழுவதுமாக நம்பவே முடியவில்லை.
முதல் நாள் பார்த்தபோது பயமாக இருந்தான். ஆனால் அதற்கு பிறகு அவன் செய்த ஒவ்வொரு விஷயமும் அவளை குழப்பத்தில்தான் ஆழ்த்தியது. பசியோடு இருந்தபோது சாப்பாடு வாங்கி கொடுத்தான். பாதுகாப்பாக கூடவே கூட்டிக் கொண்டு திரிந்தான். அவள் பயந்த நேரங்களில் கோபப்பட்டாலும் ஒரு எல்லையை தாண்டி தவறாக நடக்கவில்லை. அதனால் தான் அவனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பித்தது. ஆனால் இப்போது அதே மனிதன் பெண்களை கடத்துபவன் என்று தெரிய வந்திருக்கிறது. கடவுளே என்று மெதுவாக முணுமுணுத்தாள் அவள். இவன் நல்லவனா கெட்டவனா? அவளுக்கே புரியவில்லை. ஒரு பக்கம் இங்கிருந்து தப்பிச்சு போயிடு என்று ஒரு மனம் கத்தி கொண்டிருந்தது. மற்றொரு பக்கமோ இல்லை, இவன் உன்னை காப்பாற்றுவான் என்று ஏதோ ஒரு உணர்வு அவளை நம்ப சொல்லி கொண்டிருந்தது. அந்த நம்பிக்கையை அவளுக்கு இன்னும் அதிகமாக பயமாக இருந்தது. அவளுக்கு அங்கே இருக்க வேண்டுமா அல்லது தப்பித்து செல்ல வேண்டுமா என்று கூட புரியவில்லை. குழப்பத்தோடு அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள். ஆகாஷ் வேகமாக உள்ளே வந்தான். உனக்கு எவ்வளவு திமிரு! நான் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னதை மீறி வெளியே போயிருக்கியா? நான் உனக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தானே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற என்று கோபமாகவே கேட்டான். புவனாவோ பதில் பேச முடியாமல் தலை குனிந்து அமைதியாக நின்றாள். ஆகாஷ் அவளை நோக்கி ஒரு அடி முன்னே வந்தான். அவள் தன்னிச்சையாக 2 அடி பின்னால் சென்றாள். சுவர் மீது சாய்ந்து நின்றவளை நோக்கி ஆகாஷ் தனது 2 கைகளையும் சுவரில் ஊன்றி நெருங்கினான். அவளது விழிகளை நேராக பார்த்தான். அப்படி ஒரு காந்தம் போலிருந்த கண்கள் அவனை கட்டி இழுத்தது. தன்னை பற்றிய உண்மை தெரிந்த பிறகும் அந்த கண்களில் பயம் இல்லை, ஆனால் நிறைய குழப்பம் இருந்தது. அது ஆகாஷுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. பொதுவாக ஒரு ஆண் பெண்களை கடத்துபவன் என்று தெரிந்தால் எந்த ஒரு பெண்ணும் பயந்து நடுங்குவாள். ஆனால் இவள் ஏன் இன்னும் என் கண்களை பார்த்தபடியே நின்றிருக்கிறாள்? ஒரு நிமிடம் யோசித்தவன் மீண்டும் கேட்டான். சொல்லு, எதுக்காக ரூமை விட்டு வெளியே போன? புவனாவோ தயக்கத்துடன் அவனை பார்த்தாள். அது ரெஸ்ட் ரூம் போகணும்னு வெளியே வந்தேன். அப்போது ஐசியூவை பார்த்தேன். நீங்கள் உங்கள் அப்பா அங்கே இருக்காருன்னு சொன்னதுனால ஒருக்கா பார்த்துட்டு வரலான்னு போனேன் என்றாள் மெதுவாக. ஆகாஷ் தனது புருவங்களை சுருக்கி அவளை பார்த்தான். அவனது பார்வையிலேயே அவன் அவளை நம்பவில்லை என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. சற்று தலையை குனிந்தவன் அடுத்த நொடி வேகமாக தனது வலது கையால் அவளது உதடுகளை இறுக்கமாக பிடித்தான். ஏய் பொய் மூட்டை! இத்தினோண்டு வாய்க்குள்ள எவ்வளோ பெரிய பொய் என்றான் பற்களை கடித்தபடி. புவனாவின் விழிகளோ பதட்டத்தில் விரிந்தது. அப்பா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு என்றான் ஆகாஷ். விடுங்க, எனக்கு வலிக்குது என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஏய் புழுகு முட்டை புவனா, இப்போ சொல்லு, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? அவள் விழிகளை விரித்தபடி அவனை பார்த்தாள். நான் உண்மையை சொன்னால் நீங்கள் அந்த நர்ஸு மேலே கோபப்பட்டு அவங்கள ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்தேன். அதனால தான் அப்படி சொன்னேன் என்று அவள் தடுமாறியபடி சொல்லி முடித்தாள். ஆகாஷ் இன்னும் அருகே நெருங்கினான். அவனது பார்வை அவள் கண்களை துளைத்தது. அப்போ நீ போய் சொன்னதுக்காக நான் ஒன்று என்ன பண்ணாலும் உனக்கு ஒன்றும் இல்லையா என்றான் மெதுவாக. டாக்டர், அதான் உங்கள் அப்பா சொல்லிட்டாரே, நீங்கள் பொண்ணுங்களை கடத்துறது ரத்தத்துக்காக தான்னு என்றாள் மெதுவாக. ஆகாஷ் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்படி பார்த்தா நான் நேற்றுக்கு தானே ரத்தம் தந்திருக்கேன். அப்போது மறுபடியும் என்கிட்ட இருந்து உங்களால் ரத்தம் கூட எடுக்க முடியாது என்றாள் அவள். ஆகாஷின் உதடுகளில் மெதுவான சிரிப்பு வந்தது. ஏய், நான் இப்போ உங்ககிட்ட ரத்தம் எடுக்க போகிறேன்னு யார் சொன்னா என்று புருவங்களை உயர்த்தி கேட்டான். அந்த ஒரு கேள்வியிலேயே புவனாவின் முகம் மாறியது. அவள் அதிர்ச்சியில் கண்களை விரித்தாள். முதல் நாள் அவனை பார்த்தபோது இருந்த அதே பயம் மீண்டும் மெதுவாக அவள் முகத்தில் பரவ ஆரம்பித்தது. அதை ஆகாஷ் மிக தெளிவாக உணர்ந்தான். அவள் பயப்படுவதை பார்த்ததும் அவனுக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான அமைதி வந்தது. அந்த நேரத்தில் புவனாவின் புடவை சற்றே விலகி அவளது இடைப்பகுதி வெளியில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆகாஷின் பார்வையோ தன்னிச்சையாக அங்கேயே நிலைத்தது. கருகருவென்று இருந்த அந்த நிறத்தை பார்த்தவனுக்கு
மீண்டும் அதே சந்தேகம் வந்தது. இது நிஜமான நிறம்தானா? அடுத்த நொடியே அவன் வேகமாக தனது உள்ளங்கையால் அவளது இடையை அழுத்தமாக தேய்த்தான். அதுவரை பயந்து நின்றிருந்த புவனாவின் கைகள் வேகமாக ஆகாஷின் கன்னத்தில் பதிந்தது. பழார் என்ற சத்தம். ஒரு நொடி அந்த அறையை உறைந்து போனது. இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆகாஷின் கண்களோ கோபத்தில் சிவந்தன. அட பாவி புவனா, நம்ம ஆகாஷை இப்படி பட்டுன்னு அரைஞ்சு புட்ட. இனி ஆகாஷ் உன்னை என்ன பண்ண போகிறானோ? ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. ஸ்டோரியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.